Hi students, welcome to INDIA Academy. So, video selection அமைதியுடன் என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ரயில்வே எக்ஸாம்ஸ்க்கான மிக முக்கிய ஜெனரல் ஸ்டடீஸ்ல ஒரு டாபிக் பார்க்க போறோம். எல்லாரும் ஆர்ஆர்பியோட ஏஎல்பி டெக்னீஷியன் ஆர்பிஎஃப் எல்லா எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. டேட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, சோ இப்போ அந்த ஆர்ஆர்பில ஜெனரல் ஸ்டடீஸ்னு சொல்றதுல மிக முக்கிய டாபிக் பாலிட்டி தான் பார்க்க போறோம். சரிங்களா? ரயில்வே எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் அந்த ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் கொஸ்டின்ஸ் கம்மியா தான் வரும். ஆனா அதுல கேட்க போற கேள்விகள் எல்லாமே புல்லட் பாயிண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். ஓகேவா? அது ஒரு குவிஸ் காம்படிஷன் மாதிரி தான் இருக்கும் ரயில்வே எக்ஸாம்ஸோட ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும். சும்மா அந்த புல்லட் பாயிண்ட்ஸ்லாம், அந்த முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் தான் கேள்வி கேட்பாங்க, அடிச்சுட்டு வந்துடலாம். ஸோ அந்த மாதிரி பார்ட்டியில் இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸை நான் இந்த வீடியோவில் சொல்றேன். கொஞ்சம் கரெக்டாக பாருங்க. சரிங்களா? அப்படியே நோட்ஸ் கூட எடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? ஸோ பார்ட்டியில் மிக முக்கியமான பாயிண்ட்ஸ் நான் சொல்றேன். வீடியோ மட்டும் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்க. சரிங்களா? ரயில்வே எக்ஸாம் கிளியர் பண்ண நினைக்கிற அத்தனை பேர் மகாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகேவா? வீடியோக்குள்ள போயிடலாம். வீடியோக்குள்ள போகிற மாதிரி ரயில்வேக்கு நம்ம அகாடமியில் ஆன்லைன் கிளாஸ், டெஸ்ட் மெட்டீரியல் எல்லாமே கொண்டு போயிட்டு இருக்கோம். ஆஃப்லைன் கிளாஸும் போயிட்டு இருக்கு. அகாடமி திருச்சியில் இருக்கு. சரிங்களா? ஸோ இன்ட்ரெஸ்ட் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, கிளாரிஃபிகேஷன் வேணும், கைடன்ஸ் வேணும் அப்படின்னா 7708-9728 இந்த மாதிரி கான்டெக்ட் பண்ணி நீங்க டீடைல் கேட்டுக்கலாம், கைடன்ஸ் கேட்டுக்கலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ரைட். அதாவது இந்தியான்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்தியாவில கான்ஸ்டியூஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல் குரல் கொடுத்தது யாருன்னா, இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்டோட முன்னோடியான எம்என் ராய் அப்படிங்கிறவர் தான். ஸோ எம்என் ராய் தான் இந்தியாவுக்கு கான்ஸ்டியூஷன் வேணும் முதல் குரல் கொடுத்தது. எந்த வருஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1934ல. ஓகேவா? 1934ல இந்தியாவுக்கு கான்ஸ்டியூஷன் வேணும் அப்படின்ட்டு முதல் குரல் கொடுக்குறாரு. சேம் டைம் அந்த அரசியலமைப்பு குழுவோட தற்காலிக தலைவரா டாக்டர் சச்சிதானந்த சின்ஹாவை டிசம்பர் 9, 1946 நியமிப்பாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் அதோட நிரந்தர தலைவரா ராஜேந்திர பிரசாத்தை டிசம்பர் 11, 1946 நியமிச்சிருவாங்க. ஓகே, ரைட்டு. வரைவு குழுவோட தலைவர் யாரு அப்படின்னா டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் தான். ஓகே, வரைவு குழுவோட தலைவர் யாருன்னா டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் தான். இந்திய அரசியலமைப்பின் சிற்பின்னு நம்ம வந்து டாக்டர் அம்பேத்கர் தான் சொல்லுவோம். ஓகேவா? அந்த இந்திய அரசியலமைப்பு குழுவோட சட்ட ஆலோசகராக இருந்தது யாருன்னா பி என் ராவ் அப்படின்றவர். இந்த வரைவுக்குள்ள இருந்த மீதி ஆட்கள் யார் யாருன்னா பி அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர், கோபால்சாமி ஐயங்காரு, கே முன்ஷி, சையத முகமது சாதுல்லா, மாதவராவு, கிருஷ்ணமாச்சாரி, டிடி கிருஷ்ணமாச்சாரி, இவங்கெல்லாம் வரைவுக்குள்ள அம்பேத்கர் தாண்டி மீதி இருந்துறவங்க. சரிங்களா? கான்ஸ்டியூஷன் எழுதுறதுக்கு எத்தனை நாள் ஆகுதுன்னா 2 வருஷம் 11 மாசம் 18 நாள் ஆகுது. ஓகே, சோ நம்மளோட அரசியலமைப்பு என்னைக்கு ஏற்றுக்கொள்ளப்படுதுன்னா நவம்பர் 26, 1949. அதனாலதான் கான்ஸ்டியூஷன் டேன்னு சொல்லிட்டு நவம்பர் 26 கொண்டாடுறோம். ஓகே, சோ நம்மளோட ரிப்பப்ளிக் டே இன்னைக்கு ஜனவரி 26, 1950 குடியரசு தினம். ரைட்டு. அடுத்து நம்மளோட கான்ஸ்டியூஷன் பொறுத்த வரைக்கும் ஒரு சில நாட்டுல இருந்தா ஒரு சில விஷயங்கள் எடுத்திருப்போம். அப்படி பாக்குறப்ப அமெரிக்கால இருந்தா முகவுரை, அடிப்படை உரிமைகள், நீதி முறையெல்லாம் எடுத்திருப்போம். இங்கிலாந்துல இருந்து பாராளுமன்ற முறை, பிரதம முறை, சட்டமியற்றும் முறை, ஒற்றை குடியுரிமை இதெல்லாம் எடுத்திருப்போம். அயர்லாந்துல தான் அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள், குடியரசு தேர்தல் முறையே, குடியரசுத் தலைவர் தேர்தல் முறையே, அதே மாதிரி குடியரசுல ஒரு 12 பேரை நியமிப்பார்ல, அதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அயர்லாந்து வந்து எடுத்திருப்போம். கனடால இருந்து மத்தியில் வலிமையுடன் கூடிய கூட்டாட்சி முறை அதை எடுத்திருப்போம். தென்னாப்பிரிக்கால இருந்து சட்ட திருத்த முறை, ரஷ்யால இருந்து அடிப்படை கடமைகள் எடுத்திருப்போம். ஆஸ்திரேலியால இருந்து பொதுப்பட்டியல், மத்திய மாநில உறவுகள்லாம் எடுத்திருப்போம். இதெல்லாம் ஒரு நாட்டுல இருந்து நம்ம எடுத்த விஷயங்கள். ஓகே, முகவுரைய அதாவது இந்தியாவில கொண்டு வந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா நேரு அவர்கள் தான். ஓகேவா? நேரு தான் முகவுரையை வந்து கொண்டு வந்தது. பிரியாம்பிள் முகவுரை அப்படிங்கிறது கான்ஸ்டியூஷனோட ஒன் ஆஃப் த பார்ட் தான். அதாவது கான்ஸ்டியூஷன் இண்டெக்ஸ் மாதிரி முகவுரை அப்படிங்கிறது. ஓகேவா? இந்த முகவுரையை அமெண்ட்மெண்ட் பண்ணிருக்காங்கன்னா ஒரே வாட்டி பண்ணிருக்காங்க 1976 42வது சட்ட திருத்தப்போ முகவுரையை சட்ட திருத்தம் பண்றாங்க. ஓகேவா? இன்னும் சொல்ல போனா ஒரு 2 வார்த்தையை சேர்த்திருப்பாங்க. அது என்னன்னா சமதர்ம மத சார்பற்ற, இந்த 2 வார்த்தையை சேர்த்திருப்பாங்க. இதுதான் முகவுரையை ஒரே ஒரு வாட்டி அமெண்ட்மெண்ட் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட கான்ஸ்டியூஷன் எடுத்து பாத்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் வந்தப்ப 8 அட்டவணை, 22 பகுதி, ஒரு 395 ஆர்டிகல் கிட்ட இருந்தது. ஓகேவா? இன்னைக்கு டேட்டுக்கு 12 அட்டவணை, 25 பகுதி, ஒரு 450க்கு மேற்பட்ட ஆர்டிகல்ஸ் இருக்கு. ஓகேவா? அதுல பகுதி 1 அப்படிங்கறத எடுத்து பாத்தீங்க அப்படின்னா யூனியனும் அதன் ஆட்சி பகுதியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதான் பகுதி 1. இதுல ஆர்டிகல் 1ல இருந்து 4 வரைக்கும் கவர் ஆகும். பகுதி 2 அப்படிங்கிறது குடியுரிமை, சிட்டிசன்ஷிப். இதுல ஆர்டிகல் 5ல இருந்து 11 வரைக்கும் கவர் ஆகும். பகுதி 3 தான் அடிப்படை உரிமைகள். ஓகேவா? இது வந்து ஆர்டிகல் 12 to 35 வரைக்கும் கவர் ஆகும். பகுதி 4 அப்படிங்கிறது டிபிஎஸ்பி, ஆர்டிகல் 36 to 51 வரைக்கும் கவர் ஆகும். பகுதி 4A அப்படிங்கிறது அடிப்படை கடமைகள். ஓகேவா? அடிப்படை கடமைகள். இதுக்கான ஆர்டிகல்மே கூட 51A வரும். ஓகே, இதெல்லாம் அப்படியே போகும், அப்படியே பகுதிகள், அட்டவணைகள் எல்லாம் போய்கிட்டே இருக்கும். ரைட்டா? ரைட். இப்ப நம்ம நெக்ஸ்ட் அடிப்படை உரிமைகள்ல ஒரு சில விஷயங்கள் பார்க்கலாம். கவனிங்க. ஓகே, ஆர்டிகல் 12 என்னன்னா அரசோட வரையறை. ஓகேவா? அரசுனா என்ன அப்படின்னு சொல்றது ஆர்டிகல் 12. ஆர்டிகல் 13 என்ன அப்படின்னா அடிப்படை உரிமைகளுக்கு எதிராக ஒரு விஷயம் இருக்காது அப்படின்னு சொல்றது ஆர்டிகல் 13. ஆர்டிகல் 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம். ஆர்டிகல் 15 சாதி, சமய, இன, பால், பிறப்பு வேறுபாடுகள்லாம் காட்டி வேறுபாடு காட்டக்கூடாது. ஆர்டிகல் 16 வேலை வாய்ப்புகள் அனைவருக்கும் சம உரிமை. ஆர்டிகல் 17 அப்படிங்கிறது
தீண்டாமை ஒழிப்பு. ஆர்டிகல் 18ங்கிறது பட்டங்கள் ஒழிப்பு. ஆர்டிகல் 19ங்கிறது பேச்சு மற்றும் கருத்துரிமை. ஆர்டிகல் 20ங்கிறது குற்றங்களுக்கு தண்டனை அளிப்பதுல இருந்து பாதுகாப்பு வர்றது. ஆர்டிகல் 21 அப்படிங்கிறது உயிர் வாழ்தல் மற்றும் தனிநபர் சுதந்திரம். ஆர்டிகல் 22 வந்து பாத்தீங்கன்னா கைது செய்து காவல் வைப்புல இருந்து பாதுகாப்பு. இது நடுவில் ஆர்டிகல் 21A அப்படின்றது 6 வயசுல இருந்து 14 வயசு வரை உள்ள குழந்தைகளுக்கு இலவச கட்டாய கல்வி. இது 86 சட்டத்திட்டத்தை தான் சேர்த்திருப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் சுரண்டலுக்கு எதிரான உரிமைன்னு சொல்லுவாங்க. ஆர்டிகல் 23 சுரண்டலுக்கு எதிரான பாதுகாப்புன்னு சொல்லிட்டு. ஆர்டிகல் 24 14 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்களை தொழிற்சாலைகளையோ பிற அபாயகரமான வேலையிலையோ பணியமர்த்தக்கூடாது. ஆர்டிகல் 25 யாரும் எந்த மதத்தையும் மேற்கலாம் பின்பற்றலாம் பரப்பலாம். ஆர்டிகல் 26ங்கிறது எல்லா சமயத்தோருமே அவங்க சமயத்துக்கான இந்து அறநிலையத்துறை ஏற்படுத்தி பராமரிச்சுக்கலாம். ஆர்டிகல் 27ங்கிறது மதத்தை முன்னேற்றத்துக்கு வரி செலுத்துறது உரிமை. ஆர்டிகல் 28ங்கிறது முற்றிலும் அரசாங்க நிதியில செயல்படக்கூடிய கல்வி நிறுவனங்கள்ல மத விஷயங்களை பரப்பக்கூடாது. ஆர்டிகல் 29ங்கிறது சிறுபான்மையினர் நலன். ஆர்டிகல் 30ங்கிறது சிறுபான்மையினர் கல்வி நிறுவனம் நடத்தி அதை ஆரம்பிச்சு அதை நடத்திக்கலாம். ஆர்டிகல் 31ங்கிறது ஆல்ரெடி சொத்துரிமையா இருந்தது. இதை 44வது சட்ட திருத்தம் 1978 படி சட்ட உரிமையை மாத்தி ஆர்டிகல் 300 எழுத்துக்கு போட்டாங்க. 31 சொத்துரிமை அடிப்படை உரிமையா இருந்தது, அதை வந்து மாத்திட்டாங்க. ஆர்டிகல் 32 அப்படிங்கிறது ஓகேவா அரசியலமைப்போட 3வது பகுதி அடிப்படை உரிமைகள் சொல்றோம்ல, அதோட சட்டங்கள் மீறப்ப உச்சநீதிமன்றம் நீதி பேராணைகளை வெளியிடலாம். இது வந்து ஆர்டிகல் 32 சொல்லுவாங்க. ஆர்டிகல் 32 தான் அரசியலமைப்பு இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, சோ இந்த வீடியோல மேக்கிங் வெர்ஷன்ல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம், பிரியாம்பிள் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம், பகுதிகள் என்ன, ஆர்டிகல் என்ன, அப்படியே அடிப்படை உரிமைகள் இதெல்லாம் சொல்லியிருக்கேன். இந்த அளவுக்கு நான் ஒரு டாபிக் வந்தும் இவ்வளவு விஷயங்கள் சொன்னேன்ல, இது போதும். இப்படிதான் ரயில்வே எக்ஸாம்ல கேட்பாங்க. இப்படியே நம்ம ஒரு டாபிக்கா முடிச்சிடலாம். அப்படியே ஜியோகிராஃபி ஆகட்டும், எக்கனாமிக்ஸ் ஆகட்டும், ஹிஸ்டரி ஆகட்டும், அப்படியே ஒரு சைடு போகும். ஆனா மேத்ஸ், ரீசனிங், சயின்ஸை நீங்க டெப்தா படிக்கணும். ஏன்னா ரயில்வே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதான் நிறைய கேள்வி கேட்பாங்க. ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் இந்த அளவுக்கு படிச்சுக்கிட்டீங்கன்னா அதுவே எனஃப் தான். ஓகே, ஸோ ரயில்வே எக்ஸாம்ஸ்க்கு கிளாஸ் டெஸ்ட் மெட்டீரியல்லாம் போயிட்டு இருக்கு. இன்ட்ரெஸ்ட் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா 77081 ஓகே 97281 இந்த மாதிரி கான்டாக்ட் பண்ணி நீங்க டீடைல் கேட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.